ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் வச்சு இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டு தாளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெங்காயம் வந்துடுச்சு. இதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் ரெண்டாக வகுந்து கழுவி ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய்க்கு தக்கன தேங்காய் அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் பரபரந்தான் இருக்கும், ரொம்ப பரபரன்னு ஓரளவு பரபரன்னு இருக்கும். இதை அடிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், ஜீரகம், தக்காளி எண்ணெய் போட்டு வச்சுக்கிறேன். அது நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது காரத்துக்கு ஒன்றும் போடலை. அதுக்கு நம்ம சாம்பார் பொடியே போட்டுக்கலாம். ரொம்ப காரமாக இருந்தால் பிள்ளைங்களாம் சாப்பிடாது. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போட்டாச்சு. இது ரெண்டாக வகந்து போட்டால் தான் இது காரம், உப்பு எல்லாம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் வெந்தால் மட்டும் போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்ல, ஆனால் அந்த தண்ணி வற்றட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வற்றிடுச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த மசாலா ஆட் ஆகிடுச்சு, சேர்ந்துருச்சு. மசாலாலாம் எல்லாமே சேர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் பொரியல். செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றின சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஒரு குண்டால வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.